அன்பர்களே, ஜோதிர்லிங்க தல யாத்திரை சென்று கொண்டிருக்கிறோம். என்ற 5வது தலமாகிய பீமாசங்கரம், ஸ்ரீ பீமாசங்கரரை தரிசிக்க போகிறோம். மராட்டிய மாநிலம் சகயாத்ரி மலைகளின் சரிவிலே அடர்ந்த காட்டின் நடுவிலே பீமா நதிக்கரையில் இந்த கோவில் அமைந்துள்ளது. கும்பகர்ணனின் மனைவியருள் ஒருத்தி கர்கடி. இவள் விராதன் தாடகையோடு சேர்ந்து பல முனிவர்களை அழித்தாள். விஸ்வாமித்திரர் யாகத்தை காக்க சென்ற ராமன் விராதன் தாடகையை அழித்தார். தனி ஆளாகிய கர்கடி கும்பகர்ணனை மணந்து வாழ்ந்தாள். இவர்களுக்கு பிறந்த அரக்கனே பீமன். மகாபாரத பீமன்ல இது வேற பீமன். கும்பகர்ணன் மறைவிற்கு பிறகு தன் தாயின் மூலம் பீமன் தன் குடும்பத்தை குறித்து கேட்டு தங்கள் இனத்தாரை அழித்த ராமலக்குவரை ஒழித்திட சபதம் பூண்டான். பிரம்மனை நோக்கி கடுந்தவம் புரிந்தான். பிரம்மன் தோன்றி அவன் உலகத்தையும் வெல்லும் ஆற்றலை வரமாக பெற்றான். தேவலோகத்தை பீமன் வென்றான். தேவர்கள் காட்டில் ஒளிந்து ஈஸ்வரனை தியானித்து வேண்டினார்கள். காமரூபத்தை ஆண்ட அரசன் பிரியதர்மன் சிறந்த சிவபக்தன். இவனையும் பீமன் வென்று சிறையில் எடுத்து கொடுமைப்படுத்தினான். சிறையில் துன்பமுற்றாலும் சிவலிங்கத்தை வைத்து சிவபூஜை செய்தவன் இவன். இதை அறிந்த பீமன் கோபம் கொண்டு சிறைச்சாலைக்கு சென்று பீமன் மீது ஒரு சூலாயுதத்தை வீசினான். சிவபூஜை செய்து கொண்டிருந்த பிரியதர்மன் இதை அறியவில்லை. அப்போது சிவலிங்கத்திலிருந்து வெளிப்பட்ட ஜோதியில் தோன்றிய ஈசன் பீமன் விடுத்த சூலத்தை தன் சூலத்தால் தவிடுபொடியாக்கி பீமசேனன் நெற்றிக்கண்ணால் எரித்து அழித்தார். பிரியதர்மன் மகிழ்ந்து தான் வழிபட்டு வந்த சிவலிங்கத்திலேயே ஜோதியாக வாசம் செய்திடுமாறு ஈசனை வேண்டிட ஈசனும் அந்த லிங்கத்தில் ஐக்கியமாகி அருள் புரிந்தார். பீமனை அழித்து ஈசன் ஜோதி வடிவில் சிவலிங்கத்தில் ஐக்கியமானதால் இந்த தலம் பீமாசங்கரம் என பெற்றது. இறைவனும் பீமாசங்கரர் என பெற்றார். சகயாத்ரி மலைத்தொடரில் அமைந்த பசுமையான ஆலயம் இந்த ஆலயம். 3 கிலோமீட்டர் தூரம் படிக்கட்டுகளின் வழியே கீழே இறங்கி சென்று ஆலயத்தை அடைய வேண்டும். மோட்சகுண்டம், சர்வதீர்த்தம், குடாச்சாரண்ய நிறுத்தம் ஆகிய 3ம் இங்கு தீர்த்தங்கள். கோவிலுக்கு வடக்கே பீமா நதி சிறு ஓடையாக ஓடுகிறது. கோபுரம் கூம்பு வடிவில் உயர்ந்து நிற்கிறது. கோவில் முழுவதும் அழகிய சிற்பங்கள். முன்மண்டபம் விசாலமானது. கருவறையில் தரையோடு பதிந்துள்ள வட்டமான ஆவுடையில் 1 அடி உயர கூம்பு வடிவ லிங்கமாய் பீமாசங்கரர் நமக்கு காட்சி தருகிறார். பக்தர்கள் தங்கள் கையினாலேயே ஈசனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். நந்தி, விநாயகர், கௌரியம்மன், கிருஷ்ணர் சன்னதிகளும் இங்கு உள்ளன. மோட்சகுண்டத்தில் நீராடி பீமசங்கரரை தரிசித்தால் 12 ஜோதிலிங்கங்களையும் தரிசித்த பலன் கிட்டிடும். மேலும் வேண்டியவற்றை அருள்வார் பீமாசங்கரர் என்பது நம்பிக்கை. ஆண்டு முழுவதும் பல விழாக்கள் நடந்தாலும் மகா சிவராத்திரி இங்கு பெருவிழாவாகும். வேண்டியவற்றை அருளும் பீமாசங்கரம் ஸ்ரீ பீமாசங்கரரை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக. ஓம் நம சிவாய.